வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு போர் அடிக்கிறா, இப்போ நான் அந்த வீடியோ விட்டு வெளில போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேற வீடியோ பார்க்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு டக்குன்னு ஒரு பொழுதுபோக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்ததே இந்த யூடியூப் போன்ற தளங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது கால மாற்றத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மறுவிட்டே இருக்கு. இப்படி இருந்த ஸ்க்ரீன் இப்படி ஆயிடுச்சு. அதில் முக்கியமான ஒரு பெரிய ஒரு கேம் சேஞ்சிங் ஒரு மொமெண்ட்டாக யூடியூப் போன்ற தளம் வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூடியூப் மட்டும் இல்லாமல் இது போன்ற தளங்கள் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் நியூஸ் மட்டும் இல்லாமல் காட்சி ஊடகத்தை எப்படி மாற்றுச்சு, அது உலகத்தை எப்படி இம்பாக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி பாரி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரி. வணக்கம். கண்டிப்பாக நீங்கள் அவுட் அண்ட் அவுட் 90s கிட் இல்லைனா கூட அந்த நேஷனல் டெலிவிஷனு டிடி அந்த காலகட்டத்தில் கொஞ்சமாவது டிவி பார்த்துருப்பீங்க. வேறு ஆப்ஷனே இருந்திருக்காது உங்களுக்கு. கரெக்டாக ஒரு 2-3 சேனல், பொதிகை, இது மட்டும் தான் இருந்திருக்கும். வேறு என்ன உங்களுக்கு ஸ்க்ரீன்னா வேறு என்னங்க உங்களுக்கு? படம் தேட்டருக்கு போயிருந்தா படம் தாண்டி ஸ்க்ரீன்னா வேறு எதுவுமே இல்லை உங்களுக்கு. உங்களுக்கு மட்டும் என்ன இருந்துச்சு? ஏங்க எனக்கு அதுக்கு ரொம்ப காலமாக இருந்துச்சு, உங்களுக்கும் கொஞ்சம் காலம் அப்படி இருந்திருக்குமே அப்படின்னு கேட்டேன் நான். உண்மையிலேயே டிவி பார்க்குற காலகட்டத்தில் நான்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சன் டிவி இதெல்லாமே அப்பதான் வந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. நான் வந்து ஸ்கூல் படிக்கிற டைம்ல தான் சன் டிவிலாம் வந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக ஞாபகம் இருக்கு, சன் டிவின்னு ஒரு புது டிவி ஆரம்பிச்சிருக்காங்க, கருணாநிதி ஃபேமிலி தான் ஆரம்பிக்குது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்த தகவலும் எனக்கே ஞாபகம் இருக்கு. ஸோ பேசிக்காக அந்த அப்போதான் அது எல்லாமே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் என்ன டிவி பார்த்தேனே எனக்கே ஞாபகம் இல்லை. ஏதாவது சும்மா இந்த ராமாயணம் மகாபாரதம் ஓடிட்டு இருக்கோம். ஆமா, அது பொதுகை தான் நினைக்கிறேன். ஸோ அதுவும் எல்லா நேரமும் ஓடாது, அது எப்பயோ அப்பப்போ ஏதாவது உட்காந்து பார்ப்பாங்க, எல்லாம் அப்படி தான் பார்த்துட்டு இருந்த ஞாபகம். அது எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. பட் இதுதான் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ பேசிக்லி எல்லாருமே எடுத்து போடுற வீடியோ, பாட்டு வீடியோஸு, அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் ஒரு காலகட்டத்தில் யூடியூப் இருந்துச்சு. அப்போ இதோட தாக்கம், இதோட சக்தி என்ன அப்படின்னு தெரியல. அது வரைக்கும் டிவி ரொம்ப டாமினண்ட்டாக இருந்துச்சு. பட் எப்படி இது ஃபுல்லாக எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிச்சு? யூடியூப் ஆக்சுவலாக ஒரு நல்ல ஐடியா. ஆன்லைனில் வீடியோ அப்லோட் பண்ணுறது, வீடியோ வச்சிருக்கிறது, வீடியோ வியூ பண்ணுறதுக்கு நிறையா சைட்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் அதை யூடியூப் ரொம்ப தெளிவாக அதை ஒரு டிவிக்கான ஒரு அல்டர்னேட்டிவ்ங்கிற மாதிரியான ஆஸ்பெக்டில் அவங்க ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சாங்க, மார்க்கெட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி யூடியூப் வந்தப்போ அவங்க எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, சர்ச் பேஸ்டு தான் அவங்களோட அல்காரிதம் வச்சுருந்தாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு பூச்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பூச்சியோட பேரை போட்டிங்கன்னா அது சார்ந்த வீடியோஸ் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டோமொபைல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை டைப் பண்ணாங்கன்னா அது அப்படியே காட்சியில் வரும். எஜுகேஷனல் வீடியோஸ் மாதிரி. நம்ம ஏதாவது ஒன்று தேடினோம்னா அதை கொண்டு காட்டுற ஒரு கான்செப்ட்ல தான் யூடியூப் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் காலகட்டத்தில் மாறிடுச்சு. நீங்களே நம்ம ஆரம்பத்தில் யூடியூப் ஆரம்பிக்கும் போதில்லை, நம்ம அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்போ நம்ம தேடும்போது அது சார்ந்த வீடியோஸ் கிடைக்கும். அதை பார்க்குற அளவுக்கு ஸ்பீடே ஆக்சுவலாக நான்லாம் காலேஜ் படிக்கிற டைமில் தான் வீடியோ பஃபர் ஆகாமல் பார்க்குற இன்டர்நெட் ஸ்பீடை நான் முறையாக பார்க்குறேன். எஸ்ஆர்எம்ல ஒய்ஃபைல தான் நான் ஒரு வீடியோ பஃபர் ஆகாமல் போகும். அந்த டைமில் தான் ஆக்சுவலாக இந்த 3G 4Gலாம் வர ஆரம்பிச்சு. ஸோ எனக்கு 3G வந்தப்பெல்லாம் அது ஒரு மாதிரி வேற லெவல் ஸ்பீடாக ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் 4G வந்தப்போ வாவ், உலகம் வல்லரசு ஆயிடுச்சுடா அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல இருந்து 4G ஸ்லோவா தெரியுது. இப்போ 4G என்னது இது 4Gன்னு காட்டுதானே, ஒரு மண்ணும் காட்ட மாட்டேங்குது. இப்போ 5G வந்துச்சு, அப்புறம் மோடிஜி, அமித்ஷாஜி எல்லாத்தையும் வந்துட்டாங்க. பட் இப்பெல்லாம் ஸ்பீட்லாம் வேற லெவலில் போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். இப்போ நம்ம எலான் மஸ்க்கும் கொஞ்ச நாள்ல வந்துருவாப்புல. ஆமா, உள்ள இறங்கிடுவாப்புல. ஸ்டார்லிங்க் வந்துருச்சுன்னா ஆக்சுவலா நம்ம இனிமேல் வயக்காடு பக்கமே போயிட்டு கண்டென்ட் கொடுக்கலாம். இதாங்க உண்மை. ஸ்டார்லிங்க் வந்துச்சுன்னா நமக்கான அந்த பவுண்டரியும் உடஞ்சிரும். இப்போ நகர்ப்புறங்களில் மட்டும்தான் நமக்கு ஸ்பீடான இன்டர்நெட் அக்சசபிலிட்டி இருக்கு. ஸ்டார்லிங்க் வந்துச்சுன்னா அதையும் உடச்சு விட்டுரும். நீங்க ஒரு அமேசான் காட்டுல உட்காந்துட்டு விளாக் பண்ணலாம்னா பாருங்களேன். ஆமா, சொல்ல முடியாது. என்ன திங்கணும் அமேசான் காடுன்னு நீங்க நான் சொல்லல. நம்ம இது தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுந்தரபன காடுகள், வங்காள காடுகள், இந்த வங்காளத்துல புலி இருக்கும், செத்தாலும் புலிக்கிட்ட சாவு அப்படின்றீங்க. ரைட், புலியில் அடிபிடிச்சு தாகிறது ஒரு கௌரவம். ரைட். ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ அப்படின்னு சொல்லப்படுறது யூடியூப் ஓனர்ஸ்ல ஒருத்தர், கிரியேட்டர்ல ஒருத்தர் நினைக்கிறேன். அவர் ஜூக்கு போயிட்டு இளைஞர் தாங்க அவர் ஓனர் போயிட்டு ஜூல போய் யானைங்க சும்மா அவர் கிரியேட் பண்ணிருக்காரு. அவருக்கான அப்லோட் பண்ணணும்னு தோணுன ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னு பாருங்களேன். போய் அது அவருக்கே தெரியாம விளாக் பண்ணிருக்காரு, இல்ல ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்காரு அவரு. அதுக்கப்புறம் நீங்க சொன்னது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு புக்கை ஒரு இடத்துல நல்லா குமிச்சு போட்டா அவ்வளவுதான். ஆனா ஒரு லைப்ரரி மாதிரி செட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஒரு இது இருக்கும். அதை யூடியூப் பண்ணி அவங்க மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்க. ஆமா, மார்க்கெட் பிடிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாறிட்டாங்க. இப்போ யூடியூப்ல நீங்க முன்னாடி மாதிரிலாம் தேடினாலாம் எதுவும் கிடைக்கிறது இல்லை. உண்மை. நீங்க ஒரு ரிலவெண்டா ஒரு வீடியோ தேடுங்க, வராது.
யார் எதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் அதுதான் வந்துட்டே இருக்கும் திரும்ப திருப்பி ஒரு வீடியோ அது வந்துச்சுன்னா அடுத்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் இது அதை பார்க்காத, அதை ஏன் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ற, இதை பாரு அல்காரிதம் உனக்கு பிடிச்சவன் இதை வந்து பேசியிருக்கான் பாரு, இதை பாரு அதை பாரு இதை பாருன்னு அப்படியே வரும். ஸோ நீங்க அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் கண்டென்ட் நம்பர் ஆஃப் கண்டென்ட் இல்லைங்க, நம்பர் ஆஃப் கண்டென்ட் ஒன்று வந்தோம்னா அல்காரிதம்னு ஒன்று வச்சு தான் வச்சு அவங்க வந்து வேற வழி இல்லாம மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆக்சுவலா கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க யூடியூப், அது தெளிவா தெரியுது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? கிரியேட்டர்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்க, அட்வைசர்ஸ் அதாவது ஆடு கொடுக்குறவங்கள விட கிரியேட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்க நாளுக்கு நாள். ஸோ அது ஒரு பெரிய ஆப் இல்லை? ஆமாம். ஸோ கிரியேட்டர்ஸ் எல்லாரும் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது இல்லை பெரிய ஆப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்மலாம் யூடியூப்ல பேச ஆரம்பித்த காலகட்டத்தில் பெருசாக யாரும் இல்லை, 1-2 பேர் தான் இருப்பாங்க. ரொம்ப வருஷமாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த ஆரம்ப காலகட்ட யூடியூபர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கைவிட்டு எண்ணிடலாம். நம்ம தமிழ் இதில் ஒரு 10 பேருக்குள்ளே தான் வரும். அதே மாதிரி இன்னும் எண்ணிடலாம். அப்போ வந்து ஒரு முகத்தை கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, அது எஃபோர்ட் கம்மியாக இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் ஈஸியாக போய் முகத்தை சேர்த்துடலாம், மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்தலாம், மக்களுக்கு பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க இதெல்லாம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி ஒருத்தர் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாருன்னா அது சக்ஸஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு யூடியூப்னாலேயே எந்த ஆடியன்ஸுக்கு அவங்கள அந்த சேனலை கொண்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணுறதுங்கிறதுல பெரிய தகராறு இருக்குது. அதில் ரொம்ப ஒருத்தங்க 2 பேர் ஏதோ சம்திங் ஒரு கொஞ்சம் ரொம்ப யாருமே எடுக்காத ஒரு பார்த்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான இதெல்லாம் எடுக்கிறப்ப தப்பிச்சுக்கிறாங்க. என்ன வந்து கேட்குறாங்க கடந்த 6 மாசமா ஏங்க வீடியோ போடுறதுல எங்க வீடியோலே வர மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளவு மனசு வலி நிறைய பேர் கேட்குறாங்க நிறைய. ஏன்னா அப்பனா அவங்களுக்கு நம்மளோட சேனல்ஸ் ரெக்கமெண்ட் பண்றதை நிப்பாட்டி அது ஒரு தனி வேர்ல்டு ஆயிடுச்சு. அதுதான் நான் தான் சொல்றேன் பாருங்க, இது வந்து இது ஒரு பபிள் மாதிரி. இப்போ நம்ம வீடியோஸை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பேர் வேற ஒருத்தவங்க பேசுறது நமக்கு தெரியாது. ஸோ அவங்கள இதை பார்க்கும்போது நமக்கு அவங்கள தெரியும். ஸோ இது மாதிரி ஒரு வட்டமா பலாயிரம் வட்டங்கள் வந்து இப்போ யூடியூப்ல கிடக்கு. ஸோ இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஹெல்த்தியான ஒரு விஷயமா இல்லை. ஏன்னா சப்ஜெக்டிவ் லேர்னிங் மாதிரி இது வந்து ஒரு வட்டத்துக்குள்ளேயே மாட்டிட்டு ஒரு அப்சஷன் மாதிரி ஆயிருது. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு இப்போ எனக்கே வந்து பாருங்க, முன்னாடி நான் யூடியூப்ல இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா பல தரப்புப்பட்ட விஷயங்களை நான் பார்க்கறதுக்கு எனக்கு அது உதவியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ தமிழ் தேசியத்திலேயே வந்து இப்போ பாருங்க, இப்போ கிட்டத்தட்ட வந்து இன்னும் ஒரு 200 சேனல் இருக்குமா, அந்த 200 சேனலும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். அப்படிங்கிற பட்சத்துல அந்த 200 சேனல் கண்டென்ட்டே 4 நாளைக்கு பார்க்க முடியாது நம்மளால. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் இவர் இதை பார்த்துட்டாரு, இதே தள்ளுவோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ தமிழ் தேசிய வட்டத்துக்குள்ளேயே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. இது அப்போ அதை தாண்டி அடுத்தவங்க என்ன பேசுறாங்கன்னே நமக்கு தெரியாம போயிடும். ஸோ இது தமிழ் தேசியத்துக்கு மட்டும் இல்லை, இப்போ திராவிடமா பேசிட்டு இருக்காங்கன்னா அவனுக்கு அந்த திராவிட வட்டமே தான் இருக்கும். புரியுது. அப்ப ஒருத்தர் இந்துத்துவாதியா இந்துத்துவ வட்டத்துக்குள்ளே இருக்கும், கம்யூனிஸ்ட்னா கம்யூனிஸ்ட் வட்டத்துக்குள்ளே இருக்கு. அதுக்கு சார்ந்த வீடியோஸ், அதுக்கு சார்ந்த கண்டென்ட், இதெல்லாம் மட்டுமே. அப்ப என்ன ஆகுதுன்னா, அதாவது அடுத்தவங்க என்ன பேசுறாங்க, அடுத்த தரப்பு என்ன சொல்லுது, இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு அந்த வெவ்வேறு கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய தன்மை வந்து பெரிய அளவுக்கு இப்ப கேள்விக்குறியாயிட்டு இருக்கு. இப்ப சமீபமா 1 வருஷம் 2 வருஷம் அல்காரிதம் வந்து அப்படிதான் பண்ணுது. ஸோ திருப்பி லைப்ரரி கிட்ட வரேன். லைப்ரரி இருக்கு, நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கு, நிறைய ஷெல்ஃப்ஸ் இருக்கு, அதுல ABCன்னு சொல்லிட்டு நான் போய் தேடி படிச்சுக்கலாம். ஆனா யூடியூப் இப்போ நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஒரே விஷயத்துக்கு நம்மள அடைக்குது. இப்போ என்ன பண்ணுதுன்னா, யூடியூப் முன்னாடி எப்படி யூடியூப் இருந்துச்சுன்னா அது செக்மெண்ட்டை பிரிச்சு வச்சிரும். இப்போ நீங்கள் வந்துட்டு இன்னைக்கு வந்து யானைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ யானைகளை பற்றி தெரியுமா, அனிமல்ஸ் யானை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போய் பார்த்து கண்டுபிடிச்சி எடுத்து படிக்கிறீங்க. யானை பற்றி ஒரு 10 பேர் வீடியோ போட்டிருப்பான், 15 பேர் வீடியோ போட்டிருப்பான், எல்லாத்தையும் காட்டும், பார்க்குறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ எப்படி யூடியூப் லைப்ரரி, யூடியூபோட அல்காரிதம் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகிறீங்கல்ல, உயரமாக இருக்கீங்க, லைட்டாக தாடி விட்டுருக்கீங்க, சிம்பு ஃபேனாக தான் இருப்பான். சரி, சிம்புவோட புது பாடல் பார்க்கிறியா, புது பாடலே இல்லையே, புது பாடல் போல ஒருத்தன் பழைய வீடியோ எடுத்து போட்டிருக்கான்னு பார்க்குறாயா அப்படின்னு காட்டும். ஏங்க எனக்கு வெள்ளை சட்டை தாங்க வேணும், இந்த கருப்புல வெள்ளை பூ போட்டது வேணும்னு. அப்ப என்னன்னா, உங்களை ஜட்ஜ் பண்ணுது. நம்மளை சுத்தி ஒரு ஏஐ மாதிரி அது நம்மளை ஜட்ஜ் பண்ணுது. ஓ இந்த வீடியோலாம் பாக்குறியா, இதையே பார். பாரிசாலனோட காணொலி பாக்குற, பாரிசாலன் ஒருத்தன் திட்டி இருக்கிறான் பாக்குறாயா. நல்ல எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அப்படிதான் வருது. வந்துட்டு விலை போய் விட்டார் பாரிசாலன் ஒருத்தர் பேசியிருக்கான் பாக்கிறாயான்னு. இப்ப இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அப்ப உடனே வந்துட்டு பாரிசாலன்னா பாரிசாலன் அப்படியே வருது, வருண் அப்படி இதுக்குள்ள வருது. இது வந்து ஒரு மாதிரி எனக்கே பிடிக்கல. இந்த அல்காரிதத்தோட சிஸ்டம் பிடிக்கல. பல தரப்பையும் நம்ம உள்வாங்கணும்ல, பல தரப்பு கருத்துக்களையும் உள்வாங்கினாதான் நமக்கு அறிவு வளரும், தேடல் அதிகரிக்கும், ஒரு வட்டத்துக்குள்ள அடங்க கூடாது. ஸோ நம்மள சர்ச் பண்ற ஆப்ஷனை அது குறைச்சி விட்டு அது தள்ளுறது. அது எனக்கு இப்பெல்லாம் வந்து நான் தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது யூடியூப்ல. இப்போ ஒரு விஷயத்த நான் தேடினா கூட இது சார்ந்து யாராவது பேசியிருக்காங்களா, இது சார்ந்து யாராவது பண்ணியிருக்காங்களா நான் தேடினா எனக்கு தேடினாவே ரிசல்ட் கொடுக்க மாட்டேங்குது. இது என்ன பண்ணுதுன்னா, யூடியூப் அதுக்கு ரிலவெண்டா ஒரு வீடியோ காட்டுது. அந்த ஒரு வீடியோவை காட்டிட்டு கீழே இருக்க 10 வேற கண்டென்ட்ல வீடியோவை நமக்கு சம்மந்தமே இல்லாதது, அப்போ ட்ரெண்டிங்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொச்சமச்சன்னு காட்டுது. அப்போ என்ன ஆகுதுன்னா,
இப்போ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம தேடி அறிவை வளர்த்துக்க முடியாது. ம். இப்போ அது காட்டுறதை பார்த்துக்கிட்டு வாழ வேண்டியதான். இது ஒரு வந்து danger இல்ல. இது வந்து எனக்கு ஹெல்த்தியா படல. ஆனா பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பேசிட்டு கடைசியில் பேசலாம்னு பார்த்தேன். பட் அஸ் அ பாசிட்டிவ் உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன் நியூஸை வந்து இவங்க தான் லெகசி மீடியா, அதை நீங்கள் சொல்லுவீங்கல்ல, குறிப்பிட்ட குரூப், குறிப்பிட்ட பீப்புள், பவர் ஹீல் பண்ணுறவங்க, அதை உடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், இது வந்து யூடியூப் மட்டும் இல்லை கிரெடிட் இல்லை, இது இணையதளத்துக்கே ஒரு கிரெடிட் தான். ஸோ இணையதளமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுமைப்படுத்தியிருக்கு. இணையதளம்னு ஒரு விஷயம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன் சொல்கிற கதைகளும் ஒரு குறிப்பிட்ட நரேஷன் மட்டும்தான் நமக்கு வந்து சேரும். எங்க இப்பவே நீங்க சொல்ற மாதிரி அஜெண்டாவை தள்ளுறாங்க. அப்போ வந்து கடிவாளம் கட்ட மாதிரி அது மட்டும் தான் நடந்துட்டு இருந்துச்சு. அது அஜெண்டான்னு பேசுறதுக்கு கூட ஆள் இல்லாம தானே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் மீடியாவை ஓப்பன் பண்ணி விட்டுருச்சு. இப்போ இது ஓப்பன் பண்ணி விட்டனால அந்த ஒரு ஆத்தென்டிக்கா மீடியா இது கவர்மெண்ட் சொல்றதை நம்ம பேசுறோம் பண்றோம் அப்படிங்கிறவனும் இங்க உள்ள சர்வே ஆகிறான். இல்ல இது மக்களுக்கு எதிராக ஒரு சதி திட்டம் நடக்குது, இதை ஒருத்தன் எக்ஸ்போஸ் பண்றான், அவனோட வீடியோவும் அங்கே யூடியூப் வந்து ஒரு சமதளத்தில் வைக்குது. அப்போ மிக்சடு தாட்ஸ் வருது, மிக்சடு ஐடியாஸ் வருது. அது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஹெல்த்தியான சொசைட்டிக்கான ஒரு உருவாக்கமாக அமையும். ஆனால் அந்த மிக்சடு தாட்ஸ், அந்த மிக்சடு ஐடியாஸை வந்து இப்போ யூடியூப் கொண்டு வந்து காட்டுறதை நிப்பாட்டிருச்சு. ஓகே, இது முன்னாடி இருந்துச்சு, பட் இட்ஸ் ஸ்டில் தேர் இருக்கு. இல்ல காட்டுறது இல்லை, அதாவது காட்டுறது. நீங்க வீடியோ போடுறீங்க. இப்போ வந்து இப்போ நான் சிம்பிளா நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ நார்த் இந்தியாவில் வந்துட்டு போராட்டம் நடந்துட்டு உங்களுக்கு தெரியும். அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்துட்டு. இப்போ இது நம்ம செய்திகளில் வருது, ஓகே. ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இது பெருசாக ட்ரெண்டிங் டாப்பிக்காக இருக்காது. அதாவது அரசியல் எழுதக்கூடிய ட்விட்டரில் வேணா 4 பேர் எழுதுறது வருது. பட் யூடியூப்ல பாருங்க, அதுக்கான கண்டென்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு நம்ம கிட்ட கொண்டு வந்து காட்ட மாட்டேங்குது. ரீசன் என்னன்னா, அது காட்டாதனாலேயே யாரும் அதை பற்றி பேசுறது இல்லை, அது ஒரு டிஸ்கஸ்குள்ள அது பெருசாக வர்றதில்ல, அது அப்படியே தள்ளி போயிடுது. இது வந்து நம்ம வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு தான் நான் பார்க்குறேன். இது வந்து இப்போ இருக்கிற யூடியூபோட அல்காரிதம் வந்து ஆக்சுவலாக நம்மளை முட்டாளாக்குது. இதே யூடியூப் ஒரு காலத்தில் கரெக்டாக இருந்துச்சு. அவங்க அது கரெக்டாக இருக்கிறது வேண்டான்னு முடிவு பண்ணி அவங்க அல்காரிதத்தை மாற்றிட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சரிங்க, நான் திருப்பி சொன்ன மாதிரி கண்டென்ட் அதிகமாகிட்டதுனால அவங்க குழம்பு இப்போ இப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேணும்ட்டே அவங்க சப்ஜெக்டிவாக அப்படி பண்ணுறாங்கன்னு? அப்படி சப்ஜெக்டிவாகவும் பண்ணுறாங்க, கண்டென்ட் அதிகமானதும் ஒரு காரணம். ரெண்டுமே இதில் இருக்குன்னு நான் சொல்கிறேன். சப்ஜெக்டிவாக ஏன் பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளேயே டீப்பாக போகட்டும்னு நினைக்கிறாங்க. அவங்க அதுக்குள்ளேயே இருக்கட்டும், அந்த வட்டத்துக்குள்ள இருக்கும்போது அது பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகுது. அவங்க அந்த வட்டத்துட்டு போயிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன், அது பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க, இப்போ ஒரு கார் கம்யூனிட்டிஸை பார்க்குறவங்க இருக்காங்க, கார் என்தூசியாஸ்ட், ஆட்டோமொபைல் ரிவ்யூவர்ஸ், இதெல்லாம் ஒரு கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டிக்குள்ள மாறி 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 கார் டாப்பிக்கே தான் பேசிட்டு இருப்பாங்க. புதுசாக ஒரு காரை பற்றி வரும், அதில் ஒரு ஸ்பேரை பற்றி வரும். ஸோ இதில் ஒரு வியாபாரம் வருது, இதெல்லாம் வியாபாரம் ஆகுது. அதுக்கு ஒரு விளம்பரம் வருது, அந்த விளம்பரம் அதுக்கு ஸ்பான்சர்ஷிப் அது இதுன்னு போட்டு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. இந்த மார்க்கெட்டுக்குள்ள கார் விரும்பிகளை மட்டும் வச்சிருக்கிறது தானே அதோடைய ரீச் அவுட் அதிகமா பண்ணும். இப்ப திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு BMW காரை பத்தியோ பென்ஸ் காரை பத்தியோ உங்களுக்கு ஒரு ஆட் வந்துச்சுன்னா நீங்க பாத்துட்டு என்ன பண்ண போறீங்க, வாங்க போறீங்க, முடியாது, பார்க்க கூட மாட்டோம். அதான் சரி ஓகே இது ஏதோப்பா அப்படின்னு கடந்து போயிடுவோம், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். பட் இதே வந்து ஒரு காரை பத்தி தெரிஞ்சுக்கிற ஒரு ஆளுகிட்ட அந்த வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவன் பாக்குறான், பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு ஆசை வருது, அவன் லோன் வாங்குறான், கார் வாங்குறான், இல்ல ஸ்பேர் வாங்குறான், ஏதோ ஒன்று பண்றான். கரெக்டா? அதன் மூலியமா ஒரு பிசினஸ் கன்வெர்ட் ஆகுது இல்ல. அந்த பிசினஸ் கன்வர்ஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட பபிள்குள்ள இருக்கும்போது அது அதிகமாக நடக்குது. எல்லா மக்கள்கிட்டையும் இப்போ பறந்து விரிந்து நீங்கள் போட்டிங்கன்னா அது பெருசாக ரிசல்ட் வரதில்லை. அதுக்கு அவன் என்ன பண்ணுறான், ஒரு கட்டமைப்பு வட்டவட்டமாக ஒவ்வொரு ஐடியாலஜிக்குள்ளேயும் ஒவ்வொரு தாட்ல. இப்போ விவசாயத்தை பற்றியுமே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எங்கள் வீடியோஸ்லாம் விவசாய வீடியோஸ் மட்டும்தான் வரும். நீங்கள் வந்து எப்படி இது செயர் பண்ணணும், எப்படி நிலத்துக்கு இது பண்ணணும், விதைகள் எங்கே கிடைக்கும், அது எங்கே கிடைக்கும், ஆர்கானிக் இது காய்கறிகள் எப்படி செய்யணும் போகணும், இது சார்ந்து இருக்கிற எல்லாம் ஒரு கனெக்டடா இருக்கும். அதுக்கு சார்ந்த தொழில்கள், அது சார்ந்த விளம்பரங்கள், பைப்புக்கு விளம்பரம் கொடுக்குறவன், பம்புக்கு விளம்பரம் கொடுக்குறவன், இதெல்லாம் வந்து அதுல விளம்பரம் கொடுத்துட்டு இருப்பான். புரியுது? கம்யூனிட்டி பில்டர், அதுக்குள்ள அவனுக்கு ஒரு வியாபாரம், அதுக்குள்ள ஒரு அவங்களுக்கான விளம்பரங்கள், அதுக்கு தகுந்த மாதிரியான விளம்பரங்கள், இதெல்லாம் போய்கிட்டே இருக்கும். இதுல நீங்க சொல்ற மாதிரி பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு, ரெண்டும் கலந்து. ஸோ பிளஸ்ங்கிறது வியாபாரிகளுக்கு பிளஸ். இது ஒரு அட்வர்டைஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப்பை ஸ்பெசிஃபிக்காக பார்த்து கொண்டு போய் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை சேர்க்கறதுக்கு இது கரெக்டாக பயன்படுது. மார்க்கெட்டை இது பண்ணுறான், மார்க்கெட்டை வந்து ஃபில்டர் பண்ணி கரெக்டாக யார் என்ன வாங்குவாங்களோ அவங்ககிட்ட அந்த பொருளை கொண்டு போய் காட்டுறது. உங்களால் வாங்க முடிஞ்ச பொருளை உங்ககிட்ட காட்டி வாங்க வைக்கிறது. அப்போ அந்த ஒரு 1000 ஆடு கட்டணும், 1000 ஆடில் எத்தனை பேர் வாங்குறாங்கிற அந்த கன்வர்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ இதே வந்து எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க, இப்போ உங்களுக்கு விவசாயத்தை பற்றி தெரியணும், சரியா? எல்லாருக்கும் தெரிஞ்சால் நல்லது தான், அது அறிவு. ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஏதோ ஒரு புதிய வகை காய்கறியை வந்து, புதிய வகையில் ஒரு நாட்டு ரக வகை காய்கறியை எப்படி விளைவிக்கணும்னு ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காருன்னு வைங்களேன். அது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமான நாலேஜ் மாதிரி இருக்காது உங்களுக்கு. பட் ஆனால் தெரிஞ்சுக்கிட்டா அது ஒரு
கெயின் நாலேஜ் கெயின் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் அது. அதை கொண்டு உங்ககிட்ட காட்டாது. அப்பனா இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா இப்படி ஒரு விஷயத்த ஒருத்தர் போட்டிருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியவே போறது இல்ல, ரீச் பண்ணவே பண்ணாது. ஸோ இதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு எனக்கு. இப்ப முன்னாடி வந்து கிரியேட்டர்ஸ் கம்மியா இருந்த டைம்ல வேற வழி இல்லாம அதையும் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா டேலண்ட்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் வருது. ஒருத்தர் வந்து ஒரு கரெக்டாக பண்றாரு போறாருன்னா அவங்க க்ரோ ஆகிற ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது. நமக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது கார்டனிங்ல, ஆனா அவங்க பண்றத பார்த்து நான் ஃபாலோ பண்ணிருக்கீங்க பல கார்டனிங் சேனலை நான் ஃபாலோ பண்றேன். லிசிகி மாதிரி இதெல்லாம் புரியுதா? நான் இங்க தமிழ்நாட்களே நம்ம ஃபாலோ பண்றேன். எனக்கு வந்து கார்டனிங்ல நான் சும்மா செடி வைப்பேன், பூ செடி வைப்பேன், இது இவ்வளவுதான், விதை வைப்பேன், மரங்கள் இது இவ்வளவுதான். பட் நான் ஒன்னும் ஒரு மாடி தோட்டம் வச்சுக்கலாம் இல்ல, ஆனா மாடி தோட்டம் வச்சிருக்க 4-5 சேனல் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவங்க பேசுறது அதை பத்தி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அதை நான் தெரிஞ்சு. அதே போல வீட்டில் வளர்க்குற உயிரினங்கள் பத்தி இது பண்ற சேனல்ஸ் இதெல்லாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பேன். என்ன ஏது எப்படி பண்றாங்க எதை பண்றாங்க. அப்புறம் இயற்கை சார்ந்து பேசுறவங்களை கேட்பேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த நாலேஜை கெயின் பண்ணணும்னு ஒரு ஆசையில எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க டாபிக்ஸ் எல்லாத்தையும் நான் இது பண்றேன்ல. இப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் எனக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு வீடியோ பார்த்துருப்பேன் அவரோட சேனல்ல, நல்லா இருக்கே, அப்ப நம்ம கேட்போம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்ல வந்துட்டு நம்ம பாக்குறோம். ஆனா இப்ப நான் அதை பாக்குறதே இல்லையே. அந்த மாதிரி புதுசா யாரையுமே என்கிட்ட காட்ட மாட்டேங்குது. அது காட்டுறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. அது இது எங்க போய் பேக் ஃபயர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புது கிரியேட்டர்ஸ்க்கு இது அடிவாங்க. அதாவது புதுசா இப்ப சின்ன பசங்க இப்ப ஆரம்பிக்கிறாங்களா யூடியூப் சேனல்ல, ஏதோ ஒரு கனவோட ஆரம்பிப்பாங்கல்ல, அவங்களுக்கு இது கொஞ்சம் நெருக்கடி ஆகுது. அவங்க ஜெயிக்கவே முடியாது நான் சொல்லல, நெருக்கடியா இருக்கும். முன்னாடி நமக்கு இருந்த அந்த ஈஸியான ஒரு பாத்வே இப்ப இல்லைன்னு எனக்கு ஃபீல் பண்றேன். இப்ப நான்லாம் பேசும்போது வந்துட்டு பெருசா யாரும் இல்லைங்க. நான் தான் சொன்ன மாதிரி ஒரு மதன் கௌரி ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு, ஒரு விரல் விட்டு இல்லை, அதுவும் பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு ஆள்லாம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அப்போல்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போக முடியும். அது ரீச்சும் அதிகமாக இருக்கும், வியூஸும் அதிகமாக இருக்கும், ஒரு பெரிய டிபேட் அது கிரியேட் பண்ணோம், பெரிய அவேர்னஸ் கொண்டு போய் சேர்க்கும், ஈஸியாக நம்மளால மக்கள்கிட்ட போயிட்டு கனெக்ட் ஆக முடிஞ்சுது. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கடினம், முக்குது. நம்ம சேனலும் இல்லை, எல்லா பொலிட்டிக்கல் சேனலும் எல்லாமே ஒரு வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிச்சு. அது புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. நம்ம ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கோங்க, அந்த வட்டத்துக்கு வெளியில நம்ம வேலை யாருக்கும் தெரியாது. ஸோ இணையதளம்ங்கிறது ஒரு நம்மளை சுற்றி சுற்றி வட்டம் போட ஆரம்பிச்சிருச்சு. அந்த வட்டத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம். அதுல எல்லாருக்கும் போற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஃபுட்டு சம்பந்தம். ஃபுட்டு மாதிரி நிறைய இருக்கு, பட் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபுட்டு மாதிரி யூனிவர்சலான விஷயங்கள் தான் எல்லா. நான் ஒண்ணு சொல்லுவேன், இப்ப இந்த ஃபுட்லயுமே வட்டங்கள் இருக்கு. அதுலயும் வட்டத்தை போட்டுருச்சா? வெஜ் நான்வெஜ்னு வட்டம் இருக்கு, அது நமக்கு தெரியறது இல்ல. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. இப்போ வெஜிடேரியன் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு நான்வெஜ் ஃபுட் அது பெருசாக ரெக்கமெண்ட் பண்றது. ஏன்னா நீங்க பார்க்காம தடுத்து ஸ்கிப் பண்ணிட்டு போறது அது எடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க பண்ற ஒவ்வொரு ஸ்கிப்பும், நீங்க பண்ற ஒவ்வொரு வீடியோவை நீங்க தள்ளி விடுறதும் அது கணக்குல வைக்குது. இணையதள தீண்டாமைன்னு நமக்கு நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, நம்ம ஸ்க்ரோல் பண்றோம்ல, ஸ்க்ரோல் பண்றது வந்து ரெக்கார்ட் ஆகுறதுல நினைக்கிறோம். ஆனா ஆக்சுவலா டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணுது. அதாவது உங்ககிட்ட வந்து ஒரு தம்ப்நெயில் காட்டுது, அந்த தம்ப்நெயில் உங்ககிட்ட காட்டிட்டேங்கிறது அதுக்கு தெரியும். நீங்க அதை பார்த்துட்டீங்க, அந்த தம்ப்நெயில் நீங்க எத்தனை செகண்ட் பாக்குறீங்க அது கணக்கு வைக்குது. அடுத்த விண்டோ எப்போ ஓபன் ஆகுதுன்னு தெரியுது அதுக்கு. இது வந்து யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். ஏன்னா யூடியூப்ல வந்து இது வந்து கணக்குல வரும். ஒவ்வொரு தம்ப்நெயில எத்தனை பேர் எவ்வளவு பண்ணிருக்காங்க அதெல்லாம் கணக்கு காட்டும். உன்னோட தம்ப்நெயில் வந்து இந்த டைம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு. தம்ப்நெயில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்? வீடியோ தானே பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனா தம்ப்நெயில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு யூடியூப்ல ரிப்போர்ட் காட்டும். ரீசன் என்னன்னா, ஒரு தம்ப்நெயில வந்து பார்த்தோன்னே நிப்பாட்டி அதுக்குள்ள தட்டி உள்ள வராங்கன்னா அந்த தம்ப்நெயில் ஏதோ ஒரு இழுக்குதா, அப்ப தம்ப்நெயில காட்டுது ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு நீங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது. அப்ப எவ்வளவு நேரம் அதை பாக்குறீங்க, என்ன அதுல இருக்க படிக்கிறீங்களாங்கிறதெல்லாம் அது வந்து டேட்டா எடுக்குது. கண்டிப்பா பேக்ரவுண்ட்ல இது நடக்குது. ஸோ இது வந்து நம்மள முழுசா ரீட் பண்ணிட்டே இருக்கு. அப்ப நீங்க நினைக்கிறோம் ஒரு ஸ்க்ரோல் பண்றதுல என்னங்க ஆயிரப்போகுதுன்னு. ஆனா இப்போ ஸ்க்ரோல் பண்றதுல கூட அது ஒரு கணக்கு எடுத்துக்கும். இப்போ நீங்க ஒரு முறை வந்து ஒரு வீடியோ வந்து உன்னை பார்க்கலன்னு சொல்லி ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்து வந்து சரி ஓகே இந்த வீடியோ பிடிக்கல போல, இனிமேல் இவர்கிட்ட காட்ட வேண்டாம் அப்படின்னு அது ஒரு முடிவு எடுக்குது. அது உடனே முழுமையான முடிவு எடுக்கலைனாலும் அந்த முடிவை நோக்கி அதை நகர்த்து கொண்டு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் சேனல் இருக்கு, அது பிடிக்காம நீங்க 4-5 முறை தட்டி விட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் அந்த சேனல் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாது. ஸோ இதுதான் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக. அப்போ இது என்ன ஆகுதுன்னா, அந்த சர்க்கிளை வந்து பெரிய சர்க்கிளாக கூட இல்லை, இது சின்ன சின்ன வட்டங்களாகவே மாறிட்டு வருது. புரியுதா? அந்த சர்க்கிள் வந்து சின்னதாகிட்டே போகும் எல்லாருக்கும். ஏன்னா எல்லாரும் எல்லா சேனலும் எல்லா நேரம் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதில் என்ன இருக்குன்னா தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்கல்ல, அதுவே கொண்டு வந்து காட்டுறது இடத்துல யூடியூப் வந்து இப்போ தவறுது. ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் எதை காட்டுறது என்னன்னு தெரியல. புதுசா வரவங்களையும் காட்டாமே விட முடியாது, அவங்களையும் காட்டணும். அவனுக்கு ஷஃபிள் பண்ணி அங்க அப்ப அப்படின்னா அது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அதிகமாகறாங்க, கண்டென்ட்ஸ் அதிகமாகுது, மக்கள் பார்க்குற டேட்டா யூசேஜ் அதிகமாகுது. அவன் இப்ப விளம்பரத்துக்கு காசு வாங்க ஆரம்பிச்சிட்டான். விளம்பரம் வேண்டாம்னா காசு கொடு அப்படின்னு சொல்லி அது ஒரு ரெவன்யூ ஆயிடுச்சு. எப்படி பார்த்தாலும் யூடியூப் வந்து இப்ப போற பாதை வந்து கொஞ்சம் டாக்ஸிக்கான ஒரு உலகத்துக்குள்ள போகுது. அது முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு, ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்மா இருந்துச்சு. இப்போ வந்து அது அப்படி இல்லை. இனி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டருக்குள்ள காம்படிஷனுங்கிறதுலாம் இனிமேல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், அதிகரிக்கும்.
அவங்க வட்டத்தை பெருசாக்கிறதுக்கு கான்ட்ரவர்சியெல்லாம் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ரைட். ஸோ இப்போ ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புளை, அதாவது கிரியேட்டர்ஸ் புஷ் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கு. அது அப்போ நீங்க சொல்றது கான்டெக்ட் ஆகல, நிறைய வட்டத்தை கிரியேட் பண்ணாதான் அதோட வியாபாரம் அதிகம். பட் அதுலயும் ஃபில்டர் பண்ணலாம். வட்டம் மட்டும் இல்ல முக்கியம் இல்ல, அந்த வட்டம் எவ்வளவு பெருசா இருக்குங்கிறது முக்கியம். அதுதான் ஒரு கிரியேட்டருக்கான வட்டம் எவ்வளவு பெருசா அந்த வட்டம் போடப்படுதுங்கிறதும் அல்காரிதம் தான் டிசைட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பாலிடிக்ஸ் பேசுற நம்மனால என்ன வியாபாரம் நடக்கும்? நம்மளும் பேசிட்டு இருக்கும்போது நடுவுல வந்துட்டு அதனால இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லலாம். இல்ல நடுவுல ஏதாவது பேசும்போது வந்து அதனால ஒரு 2 ஆட் பண்ணிட்டேன் அதுக்காக உங்களை மட்டும் சொல்லிங்க, நான் பொதுவா சொல்றேன். நீங்க நடுவுல கூட சொல்லுங்க, நீங்க என்ன நீங்களும் அதே தான் சொல்றீங்க. சோ நிறைய பேர் எனக்கு இவ்வளவு போதுங்க. டிவிக்கு அரசாங்கம் வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான நிலையில இருக்கு. அவங்க ஆபத்தான நிலையில் இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கை நம்ம பார்க்கணுமா? இது மாதிரிதான் பார்க்கத்தானே ஆகணும். அப்போ நம்ம இன்சூரன்ஸு நம்ம அப்ளை பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் போகிற ஆட்லாம் இருக்குது. ஸோ பொலிட்டிக்கல் சேனல்ஸில் இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் காமெடியாக இருக்கும். பட் அவங்க வேற ஆப்ஷன் இல்லாமல் அவங்க பண்ணுறாங்க. அதை நான் ஒன்றும் குறை சொல்லலை. அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். அது நான் ஒன்றும் இது பண்ணல. நான் பண்ணுறது இல்லை, அவ்வளோதான் விஷயம். பட் இதனால அவனுக்கு வந்து பெரிய அளவு பிஸ்னஸ்லாம் பொலிட்டிக்கல் சேனல்ஸால் கிரியேட் ஆக முடியாது. ஸோ அவனுக்கு இந்த பொலிட்டிக்கல் சேனல்ஸ்லாம் பெரிய வட்டமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதா? அதனால நம்ம வட்டத்தை சுருக்கிட்டே இருக்கான் நாளுக்கு நாள். புரியுதா? நாளுக்கு நாள் சுருக்கிட்டு தான் இருக்கான். அது உங்களுக்கு ஃபீல் ஆகலை, உங்களுக்கு புரிய வரும் கொஞ்ச நாள் கழிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசிட்டே இருந்தா உங்க வட்டத்தை வந்து அதிகரிக்கும். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு அமேசான் விற்பனையாளர் ஒருத்தர் இருக்காரு. சரி, உண்மையாக ஒருத்தர் யாரை சொல்ல அவருக்கு தெரியும். அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட இதுக்கு வந்து ஒரு இது ஒன்று, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஈத்துள்ள அதிகமாக இருந்துச்சு. அந்த ஈக்கான ஒரு ப்ராடக்ட் இது பார்த்தீங்கன்னா ஈக்கிட்ட பேசும்னு சொன்னாங்க. நான் நம்பலை. கடைசியில் பார்த்தா இது ஆன் பண்ணி ஈங்குது. அப்புறம் இது வந்து பேசுது. அந்த ஈலாம் வந்து அவங்கள ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம பேசிட்டே ஈக்கில் கொண்டு போய் வெளியே விட்டுலாம். அப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து அமேசானில் இருக்குது. இது நல்ல ப்ராடக்டாக என்னென்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்களும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் போடுவாப்புல. இப்போ அவர் மாதிரியான கண்டென்ட் ஆட்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப தேவை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா அவர் வியூஸுக்கு அவர் காசு மட்டும் வாங்கிட்டு போல, யூடியூபுக்கும் காசு கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா யூடியூபுக்கு வெறும் வியூவர்ஷிப் பிசினஸ் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் பிசினஸும் பெரிய அளவு அவங்களுக்கு கை கொடுக்குது. அப்போ இவங்கள மாதிரியான ஆட்களை வந்து அவங்க வந்து அப்படியே அவங்களோட வட்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஸோ வீடியோ லைப்ரரி, அட்வர்டைசிங், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயம் பீப்புள் பிஹேவியர்ல போய் முடியும் அது. ஆமாம். ஸோ அந்த விஷயங்கள் பண்றவங்களுக்கு வியூவர்ஷிப் அதிகமாகும். இன்னும் நான் சொல்றேன் பாருங்க, பெண்கள் வந்து அதிகமாக மேக்கப் போடுற மாதிரியான கண்டென்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், பெரிய அளவு வியூஸ் போயிருக்கும். நீங்க போய் பாருங்க. சும்மா ட்ரெஸ் மாத்திட்டு மேக்கப் போட்டுட்டு இருக்கிற வீடியோஸ் இருக்கும், நீங்க போய் பாருங்க. அது ஏன் இத்தனை பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகிட்டு வருதுன்னு நினைக்கிறீங்க? அத்தனை பேர் ஆண்கள் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. கவர்ச்சி மட்டும் இல்ல, அது ப்ராடக்ட்ஸும் கணக்கு. நம்ம நிறைய பேர் நினைக்கிறது ஆண்கள் தான் அதை பார்க்குறாங்க. அப்படி கிடையாது, பெண்களும் பார்க்குறாங்க. அதில் ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுறாங்க, அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க, எந்த ப்ராடக்ட் என்ன கிடைக்குங்கிற ஃபேஷன் அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அது தேவைப்படுது. அதில் பெரிய அளவு ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகுது. அதுக்கு ஆட்ஸ் வரும், அந்த இதில் ப்ராடக்ட் ஆட்ஸ் வரும், ப்ராடக்ட் ப்ரமோஷன் ஆட்ஸ் வரும். அது இதுன்னு இப்போ பார்க்கும்போது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டிங் இருக்குது. இப்போ நம்ம A2D, அதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜி பேஸ்டாக இருக்கிற சேனல்ஸ்லாம் எடுத்துங்க. இப்போ அவர் A2D டெக்னாலஜி பேஸ்டாக இல்லை, அவர் ஏதோ இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி போயிட்டு இருக்காப்புல. பட் அந்த டெக்னாலஜி பேஸ்டாக இருக்க சேனல்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ, அவங்களுக்கு ஒரு எக்கனாமி இருக்குல்ல. ஏன்னா அவங்கள வச்சு தான் சிஸ்டம் இது பண்ண முடியும். மொபைல் ஃபோன்ஸு நம்ம எல்லாருமே மொபைல்ஸ் இல்லாமல் நீங்கள் இருக்கிறதுல புது மொபைல் வந்துகிட்டே இருக்கு வாரத்துக்கு ஒன்றுட்டு. அதை பற்றி பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதுக்கு அதை கம்பேர் பண்ணி வீடியோ போடுறதுக்கு ஆள் வேணும். அப்போ அதில் ஒரு வியாபாரம் இருக்குது, அதை பார்த்துட்டு நிறைய பேர் ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க. அப்போ ஆட்ஸ் வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் இருக்கக்கூடிய இதில் ஆட்ஸும் அதிகமாக விழுகும். ஓகே, இப்போ நம்ம இதில் என்ன ஆட் வரும்னு நினைக்கிறீங்க? பெருசாக எதுவும் வராது. நம்ம இதில் வர்றது ஆட்லாம் வந்து பொதுவான ஆட்ஸ் தான் வரும். நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வரும். எலெக்ஷன் டைமில் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம விஜய் பாட்டு போட்டாங்க. என்ன பாட்டு? தன்னந்தள்ளியாளு இல்லைங்க, அது பிரச்சார பாட்டுங்க. உங்க விஜய் உயிர் சரி வந்துட்டீங்க, உட்காந்துட்டீங்க, சரி ஓகே. ஸோ இந்த மாதிரியான பாடல்கள் இதெல்லாம் வந்து நம்ம சேனல் ஓடிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நினைச்சுக்கிறது நம்ம ஆட்கள் வந்துட்டு நம்ம தான் வைக்கிறோம், அதை நாங்க வைக்கிறது இல்லையா, ஆடு போறதுக்கு இடத்த தான் கொடுக்குறோம். அவன் வந்து டிஎம்கே கூடிய நட்டுறான், டிவிகே கூடிய நட்டுறான். நாங்க என்ன பண்றது? ஸ்பாட்ஸ்ல அவங்க வச்சுட்டு போயிடுவாங்க. எலெக்ஷன் டைம்ல அது நடக்கும். எலெக்ஷன் டைம்ல தான். மற்ற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்ஸ் வேற சும்மா பொதுவான ஆட்ஸ், நார்மலா எல்லா பக்கமும் போடுற ஆட்ஸ், அப்படி ஒரு பரவலான ஆட்ஸ் தான் வரும். ஸ்பெசிஃபிக்கான ஆட்ஸ் வராது. ஆனா நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக்கான ஓரியன்டட் கம்யூனிட்டிஸ்குள்ள அந்த ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட்ஸ்க்கான ஆட்ஸ் வரும். நான் சொன்ன மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஆட்டோமொபைல் காருக்கான ஆட்ஸ் வரும். டெக்னாலஜி சேனல்ஸ் வந்து டெக்னாலஜி பேஸ்டான ஆட்ஸ் வரும். ஃபோன் ஆட் இதெல்லாம் வரும்.
அப்போ இதுதான் வந்து நம்ம அந்த அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எக்கனாமி. இந்த எக்கனாமியில் ஆக்சுவலாக ஓப்பனாக சொன்னால் வெத்து வெட்டாக இருக்கக்கூடிய ஒரே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான். இப்போ லெகசி மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அடிக்கவே முடியாது, யூடியூப் ஒரு மேட்டராகவே நினைச்சாம ஒரு காலத்தில் இருந்திருப்பாங்க. இப்போ வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்களோட வீடியோஸ் எல்லாத்தையும் யூடியூப்ல போட வேண்டியிருக்கு. இந்த தளத்தை அவங்க பயன்படுத்திக்கிறதுக்காக வந்துட்டாங்க. இது ஏன்னா இதை பார்த்துட்டு அதை பார்க்காம இருக்கிற ஆட்கள் ஆயிடுச்சு. இதுல ஸ்மார்ட் டிவி அப்படிங்கிறது நம்மளோட அந்த கேபிள் இதை வந்து முடிச்சு விட்டுருச்சு. ஆமாம். ஸோ இன்னும் எவ்வளோ நாள் வந்து அது இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது ஏதோ ஒரு வகையில் இருந்துட்டே இருக்குமா, இல்லை முடிஞ்சிருமா? யூடியூப் மாதிரி கேபிள் வந்து கொஞ்ச நாள்ல காணாம போயிடும், முழுசா காணாம போயிடும். எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி இன்னொரு 5 to 6 இயர்ஸ்லாம் தாக்கு பிடிக்காது. கேபிள் வந்து கட் ஆயிரும். ஏன்னா இப்போ இது பாருங்க, கேபிளில் வந்து நம்ம ஒரு ஹெச்டி கனெக்ஷன் வாங்குறோம். அதே ஹெச்டி கனெக்ஷனை நீங்கள் வந்து இப்போ இருக்க எல்லா ஒய்ஃபையும் ஸ்பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. நாளுக்கு நாள் இன்னும் 5 வருஷத்தில் இன்னும் அதிகமாக தான் ஆகும். இன்னும் கம்மியான ரேட்டில் அதிகமான ஸ்பீடை கொடுத்துட முடியும். அதுக்கப்புறம் வந்து ஃபைபர் ஆப்டிக் கனெக்ஷனுக்கு போவானுங்களா, கேபிளுக்குள்ளே இருப்பாங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபைபர் ஆப்டிக்குள்ளே டிவிக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் கொண்டு வர மாதிரி தான் போக தொடங்குவாங்க. ஸோ டிஜிட்டல் மீடியாஸ் வந்து நீ வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். இது வந்து எண்டு இல்லை. எங்கே எண்டு ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டலில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வர ஆரம்பிச்சாங்கன்னா திரும்ப கண்ட்ரோலுங்கிற கான்செப்ட்ல வந்து நிற்கும். லைக் இது இதை பேசக்கூடாது, அதை பேசக்கூடாது. பிஜேபி ஆல்ரெடி கொண்டு வர ட்ரை பண்ணாங்கல்ல, பிஜேபி சென்சார்ஷிப் மாதிரி கொண்டு வரணும், ப்ராட்காஸ்ட் சட்டம்லாம் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. பட் அது ப்ராக்டிகலி இம்பாசிபிள். பட் அதை கொண்டு வரதுங்கிறது நோக்கம் என்னன்னா, எல்லாருடைய குரலும் இருக்கக்கூடாது, நம்ம அங்கீகரிக்கிற குரல்கள் மட்டும் கேட்குற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் அவங்க பண்ணுறாங்க. பட் இது நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். இது வந்து எல்லா கவர்மெண்ட்டும் இதை பண்ணும், இந்த வேலையை பண்ணும். ஓகே, ஸோ ரொம்ப நாள் தாங்காது, அழிஞ்சிருங்கிறீங்க. அழியாதுங்க, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வேலையை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு வந்து வேற ஒரு வேலையை பண்ணிகிட்டே இருக்கும். இது இந்த ஃபைட் போயிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். ஓகே, ஸோ இதுலேயும் ஒரு மோனோபோலி எதில் வந்தாலும் வந்து ஒரு பிரச்சனை தான்ல. கிட்டத்தட்ட நமக்கு வந்து மோனோபோலி வந்துருச்சு. நீங்கள் நம்ம வரலன்னு சொல்ல முடியாது. நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். முன்னாடி மாதிரிலாம் பைரசி வந்து இப்போ இணையதளத்தில் பெருசாக பண்ணுறதில்ல. ஆமாம், கவனிச்சிங்களா? இப்போ நம்மலாம் சின்ன பையனாக இருக்கிற டைமில், சின்ன பையனாக இல்லை, காலேஜ் படிக்கிற டைமில் எல்லா படத்தையும் நம்ம டொரண்ட்ல தான் எடுத்துகிட்டு இருந்தோம். இதுதான் யதார்த்தம், எல்லா பசங்களுக்கும் தெரியும். அது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. டொரண்ட்டில் போட்டு தான் டெவலப் பண்ணுவோம். கேம்ஸ்லாம் டொரண்ட்டில் போடுவோம். இது இப்போ வீடியோஸ் எல்லாமே டொரண்ட் தான். இப்போ டொரண்ட்டை வந்து முழுக்க நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? வியாபாரம். அது வியாபாரம் இல்லைங்க, வியாபாரம் குறைஞ்சது, டீசென்ட்ரலைஸ் பண்ணிடுது. இங்கே தான் போய் ஒரு சீசன் பார்க்கணும். இப்போ இதில் இந்த அவதார் படம்லாம் அந்த ஒரிஜினல் ஜேம்ஸ் கேமரன் ஒரு பிரிண்ட் வச்சிருப்பார்ல, அந்த பிரிண்ட் நான் வச்சுருந்தேன். அது டொரண்ட்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது வந்து அது மொத்தமாக வந்து அது எத்தனையோ ஜிபி, பயங்கர இது. லேப்டாப்லாம் அது ப்ளே பண்ண முடியாது. லேப்டாப்பில் ப்ளே பண்ணிங்கன்னா ஸ்ட்ரக் ஆயிரும். அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும், அவ்வளோ பக்காவாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பிரிண்ட்டு, அந்த அளவுக்கு இருக்க பிரிண்ட் எல்லாமே டொரண்ட்டில் வந்துடும். ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய அளவுக்கு கண்ட்ரோல் கிடையாது. ஒரு டீசென்ட்ரலைஸ்டான ஒரு இதுக்கு நம்மளும் பழக்கப்பட்டிருந்தோம். அப்போ வந்து நம்ம யாரும் வந்துட்டு எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் கையில் வச்சில்ல. அன்றைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் இருந்துச்சு, ஆனால் நம்ம யாரும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணல. நம்ம மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவல்லே யாரும் அது பெருசாக மதிக்கல. எல்லாரும் போய்ட்டு அவங்க இன்றைக்கும் அதெல்லாம் இருக்குது, ஆனால் யாருமே அது பக்கம் போகிறதில்ல. ஏன்? அது எப்படி அது ஆத்தென்டிசிட்டி நோக்கி வந்துட்டாங்களா எல்லாமே? அப்படி இல்லைங்க. அதாவது ரொம்ப எளிய முறையில் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கொடுத்துரும் பொழுது நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை பண்ண மாட்டீங்க. டவுன்லோட் அதை வந்து பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம என்ன டக்குன்னு பார்க்குறோம், பஃபரே ஆகாமல் சல்லுன்னு வீடியோவில் இங்கே ஓடுது. ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை போட்டுவிட்டு அது வாட்டு ஓடிட்டு இருக்க போகுது. அது கீழே எல்லா மொழியிலையும் நீ பார்த்துக்கலாம், டக்குன்னு பண்ணிக்கலாம். இதுக்குன்னா தனியாக ஒரு இது டவுன்லோட் பண்ணணும், தமிழ்லாம் அதுக்கு தேடி கண்டுபிடிச்சி டவுன்லோட் பண்ணணும். இதுலேயே எல்லாத்தையும் டக்குன்னு பார்த்து பண்ணோமா நல்லா பிரிண்ட் வருது, இது பண்ணு. அப்போ ஒரு சரியான வழி, பட் அது எளிமையாக்கும் போது அது ஒரு மோனோபொலி இடத்துல வந்துடுது. அது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டாக இல்லை. ஸோ இனி அது அந்த டீசென்ட்ரலைசேஷனில் இருந்து இன்டர்நெட்டை மாற்றுவாங்க. அவங்க ஒரு கண்ட்ரோலில் அந்த இன்டர்நெட்டை வந்து கொண்டு வரதுக்கான வழிமுறைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ சர்ச் இன்ஜின்ஸ் இருக்குது. சர்ச் இன்ஜின்ஸு அதை தான் பண்ணுது. இப்போ முன்னாடிலாம் நாங்கள்லாம் அந்த கன்ஸ்பெரசி பேஸ்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுக்கிறதுக்குலாம் முன்னாடி காட்டும். கூகுள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே எங்கேயாவது ஒரு 10வது பேஜ் 15வது பேஜில் காட்டி விட்டுரும், தேடினா கிடச்சிட்டு இருக்கோம். இப்போலாம் எதை எப்படி தேடினாலும் காட்ட மாட்டேங்குது. நிறைய டாக்குமெண்ட்ஸ் நமக்கு வந்து ஒரு அந்த ப்ரூஃப் லீக் ஆயிருக்கும். அந்த லீக்கை கண்டுபிடிக்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதான் எங்கேயும் லிங்க் இருக்கிறதுல அது நீங்கள் அது வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்காக இருக்கலாம். ஃபேக்னா எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வார்த்தையை பற்றி தேடுறீங்களே, எதை நீங்கள் தேடுறீங்கன்னா அதுக்கு தெரியுது கூகுளுக்கு, அதை மட்டும் காட்டாது. அது சம்மந்தமாக அது வேறையாக காட்டும். இல்லை அது பொய்ன்னு சொல்லி 10 பேர் எழுதுனதை காட்டும். ஆனால் அதோட வந்து ஒரிஜினல் என்னன்னு போய் எடுக்கிறோம் நம்ப முடியாது. ஸோ இவன் என்ன நரேஷன் செட் பண்ணணும்னு நினைக்கிறானோ அதை வந்து இன்னைக்கு அது ஒரு அத்தாரிட்டியாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஏஐ வந்தது அவங்களுக்கு இன்னும் பெரிய ப்ளஸ் ஆயிடுச்சு. அவங்க ஃபுல்லாக அந்த அத்தாரிட்டி இதை கொண்டு வந்துடுவாங்க. இன்னும் நான் சொல்கிறேன், யூடியூப்ல இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் அவங்க இந்த நரேஷனுக்கு எகென்ஸ்டாக இருக்க சேனலை ஏஐ லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடும்.
அந்த சேனலில் அது அப்படியே ஷேடோ பேன் பண்ணிடும், இல்லைன்னா ஏதாவது பேன் பண்ணி விட்டுரும். சரி, அந்த நரேஷன் எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதுவாக இருக்கும்னா மக்களுக்காக பேசுறது, இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்காக பேசுறது, மக்கள் நலன் சார்ந்து பேசுறது, அரசாங்கங்களுக்கு எதிராக பேசுறது, அடக்குமுறைக்கு எதிராக பேசுறது, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிராக பேசுறது, வியாபாரங்களுக்கு எதிராக பேசுறது, ஒரு குறிப்பிட்ட கம்பெனி ஒரு கார்பரேட்டை கொஸ்டின் பண்றது, அந்த குறிப்பிட்ட கார்பரேட் கம்பெனி பண்ற திருட்டுத்தனங்களை அம்பலப்படுத்துறது, இது எல்லாமே வந்து அவனை பொறுத்த வரைக்கும் நியூசன்ஸ். அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது எல்லாமே வந்துட்டு நமக்கான வியாபாரத்தை கெடுக்குது. அப்போ இந்த இதை பண்ணாத. ஆல்ரெடி யூடியூப் பாலிசி அப்படி தான். யூடியூப் பாலிசியை நீங்கள் போய் பாருங்களேன். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதை பேசாத, அதை பேசாத, இதை பேசக்கூடாது, அதை பேசக்கூடாது. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் முழுக்கவே எதுவுமே பேசக்கூடாது தான் இருக்கும். ஆக்சுவலாக அது எதை பேச சொல்லுதுன்னா சும்மா ஃபன் பண்ணிட்டு போங்குது, என்டர்டெயின் பண்ணிட்டு. நீங்கள் பாருங்கள், ஒரு எப்படி போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மனதை புண்படுத்துகிற மாதிரி கருத்தாக இருக்கக்கூடாது, அவங்களோட பிலீஃபை கேள்வி கேட்குற மாதிரி கருத்தாக இருக்கக்கூடாது, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து கிண்டல் அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, ஒருத்தர் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு குரூப்பை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இது மாதிரி ஃபுல்லாக பல வயலேஷன்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஏதாவது சேனல் ஃபங்க்ஷன் ஆகுது முடியாது. இப்போ எந்த சேனலுமே ஃபங்க்ஷன் ஆகுறது இல்லை அப்படி. பட் ஏஐ வந்து இதை கண்டுபிடிச்சி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். ஏஐ வந்து இப்போ இப்போ தெரியுமில்ல, இப்போ யூடியூப்ல ஏஐ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, உங்களுடைய வீடியோல என்ன நீங்க சம்மரின்றது அது காட்டுது. யூடியூப் ஒரு ரிட்டனா நீங்க என்ன பேசுறீங்கிறத எடுத்து காட்டுது. அதுல அனலைஸ் பண்ணுது, நீங்க என்ன பார்ட்ஸ்ல எதாவது சொல்லிருக்கீங்க, எந்தெந்த செகண்ட்ல அதெல்லாம் சொல்றீங்கன்னா கீழ லிங்க் எல்லாம் போடுது, போய் சர்ச் பண்ணி வேணா பாருங்க. சோ அப்ப முழுக்க சென்ட்ரலைஸ்டு ப்ரோக்ராமா யூடியூப் வந்து ஏஐ மூலமா இன்டெகிரேட் பண்றது மூலமா மாறுது. இதை வச்சு நம்ம எல்லாம் சில பேசிட்டு இருந்தோம். ஃபியூச்சர்ல வந்துட்டு யூடியூப்ல வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், இதெல்லாம் வரும், அது எல்லாமே வரும். எங்கே போய் நிற்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ சேனல் கிட்ட இருந்து வந்துச்சு, இங்கே இன்டர்நெட்குள்ளே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், நியூஸு, எஜுகேஷன் எல்லாமே வந்துடுச்சு. ஓகேவா? அண்ட் சும்மா உட்காந்து ஒரு விஷயத்தை பார்க்கலாம். போர்ட்டல்ஸ் நிறையா சிட்டிஸை வந்து அப்படியே பார்க்கலாம். இது எப்படியே போய் எங்கே போய் முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எங்கே போய் முடியும்னா எதை நோக்கி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் இது வந்து அல்காரிதம் கண்ட்ரோல் நோக்கி உங்களை கூட்டிகிட்டுலாம் போலீங்க. உங்களை சுற்றி ஒரு வேலி தான் கட்டுறாங்க. அந்த வேலிக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. சிக்கிட்டுலாம் இருக்க மாட்டீங்க, நீங்கள் எப்போ ஹாப்பியாக தான் இருப்பீங்க. அந்த வேலி உங்களுக்கான ஒரு முழு வேலிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அப்படியே உங்களை வந்து அப்படியே முட்டாளாக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பான். அவனுக்கு நீங்கள் வியாபார பண்ணைக்குள்ள மாட்டிருக்க மாதிரி தான் மாட்டிருப்பீங்க. உங்களுக்கு அந்த பபுளுக்குள்ள நீங்கள் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கே அது புரியாது. அதை உடச்சி நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான் இன்னும் நிறைய விஷயங்கள். ஏன்னா நம்ம பேசுகிற இந்த சர்க்கிளை தாண்டி நம்ம பேசுறது எதுவுமே யாருக்கும் போய் சேர்றது இல்லை. இப்போ அந்த சர்க்கிளுக்கே திரும்ப போயிட்டு இருக்கிறதுனாலே நமக்கு பயன் இல்லை. பரவலாக்கப்படணும் நம்ம பேசுகிற கருத்துக்கள். ஆனால் அது இப்போ இல்லை. முன்னாடி அப்படி இருந்துச்சு, இப்போ அப்படி இல்லை. ஸோ அந்த பரவலாக்கப்படலை அப்படிங்கிற பட்சத்தில் இனி பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இதெல்லாம் வந்துட்டு யூடியூப்ல வந்து கொஞ்சம் இது ஏதோ யூடியூப் பற்றி பேசுகிற மாதிரி இருக்கு. பட் பேசிக்லி ஹவ் வி see things, how we perceive things பற்றியே ஃபுல்லாகவே இது சப்கான்ஷியஸாக மாறிட்டு இருக்கு. நீங்கள் நான் சிம்பிளாக சொல்கிறேன், நம்மளாம் யூடியூப் பார்த்து வளரல. ஸோ நமக்கு வந்து இந்த அல்காரிதம் வேட்டைக்குள்ளே நம்ம மாட்டலை. ஆனால் இப்போ ஒரு 10 வயசு பசங்களாம் இருக்காங்கல்ல, இப்போலாம் இவங்க இந்த அல்காரிதம் வேட்டைக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்கல்ல, இவங்களுடைய நாலேஜ் டெவலப்மெண்ட் ரொம்ப அடி வாங்கும். இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன், நான் சின்ன வயசுலலாம் டிவி பார்ப்பேன். மேக்ஸிமம் நான் அதிகமாக பார்க்குற சேனல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட் ஜியோ, டிஸ்கவரி, அனிமல் பிளானட், இந்த ஆங்கிளில் தான் பார்ப்பேன். அது போக இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணிடுவாங்க. சரி, புரியுதா? இதை பார்க்கும்போது சரி பையன் ஏதோ பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிடுவாங்க. கார்ட்டூன் நெட்வொர்க் இதெல்லாம் பார்த்தோம்னா வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் இவன் பார்க்குறான் அப்படிங்கும்போது பிரச்சனை வரும். சும்மா ஒரு எபிசோடு ஏதாவது ஒன்று. என்ன மேக்ஸிமம் என்ன பார்ப்பேன்னா போக்கிமான் பார்ப்பேன். எனக்கு போக்கிமான் பிடிக்கும். ஸ்வாட் கேட்ஸ்னு ஒரு இது, அதை நான் பார்ப்பேன். ஸோ ஸ்வாட் கேட்ஸ் நிப்பாட்டிட்டானுங்க. போக்கிமான் நிப்பாட்டவே மாட்டானுங்க. அது போய்கிட்டே நம்ம வளர்ந்துட்டோம், அது வளரல, அது அப்படியே இருக்கு. பட் அப்போ நம்ம அந்த ஒரு 4-5 கார்ட்டூன் தான் பார்ப்பேன். அப்புறம் நம்ம சும்மா அந்த டாம் அண்ட் ஜெரி இதெல்லாம் சும்மா ஃபன்னுக்கு பார்க்குறது. அது சும்மா ஸ்கிப் பண்ணும்போது அது கண்டில் போனால் அதை பார்த்துட்டு இருப்போம். அது ஜாலியாக பார்க்குறது, பாப்பாய் இதெல்லாம் அது மாதிரி தான். ஒரு விருப்பப்பட்டு பார்க்குறதுங்கிற போது அந்த இது வந்து நமக்கு கம்மியாக தான் இருந்துச்சு அந்த டைமில். அப்போ அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பார்ப்போம். மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் இந்த இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணால் பெரிய விஷயம் என் வீட்டில் இருந்தப்போ. அப்போ நான் மிச்சதெல்லாம் பார்க்கும்போது சாப்பிடும்போது இது பண்ணும்போதெல்லாம் நான் என்ன பார்த்துட்டு இருப்பேன்னா, டிஸ்கவரி, நேட் ஜியோ இதெல்லாம் பார்ப்பேன். அப்போ நேட் ஜியோ, டிஸ்கவரியிலாம் வந்துட்டு ஒரு நாள் ஒன்று இருக்கும், இன்னொரு நாள் இன்னொன்று இருக்கும், இன்னொரு நாள் இன்னொன்று இருக்கும். ஹிஸ்ட்ரி சேனல் பார்ப்பேன். ஹிஸ்ட்ரி சேனலில் வேற ஒன்று பேசுவான். ஒரு நாள் எகிப்தை பற்றி பேசுவான், ஒரு நாள் ரோமை பற்றி பேசுவான், கிரீக்கை பற்றி பேசுவான். என்னென்ன போயிட்டு இருக்கும். அது ஹிஸ்ட்ரி பேஸ்டாக பார்க்கும்போது சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். இதில் அனிமலில் பார்க்கும்போது ஒரு நாள் முதலையை பற்றி பேசுவோம், கடல் திமிங்கலத்தை பற்றி பேசுவோம், சம்மந்தம் இல்லாமல் காக்காவை பற்றி பேசுவோம், ஊருக்குள்ளே இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய குரங்குகளை பற்றி பேசுவோம். ஸோ உங்களுக்கு நம்ம பறந்துபட்ட பார்வை, பறந்துபட்ட அறிவியல். சில டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்காக
சிரமப்படுற கிராமத்தை பத்தி காட்டும், நீர்வளத்தை எப்படி பாதுகாத்து எப்படி வாழ்றாங்கன்னு காட்டும், பண்டைய நாகரிகங்களை பத்தி காட்டும். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பறந்துபட்ட அறிவு வந்து ஸ்ப்ரெட்டடா கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க தேடி பாக்குறதுங்கிறது வேற, எனக்கு எதுவும் தெரியல, என்கிட்ட எது காட்டும், என்னத்தை காட்டும்? நீ ஒரு வாட்டி எதை பிடிச்சி பாத்தியோ அதே மாதிரி சின்ன ஃபன்னுக்கு நம்ம பாக்குற ஒரு விஷயத்தையே திரும்ப 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 காட்டும்போது எனக்கு அதை பாக்குறதுக்கே நேரம் பத்தல. சரி, இப்போ யூடியூப்னு விட்டுருங்க, யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் பிரெயின் ராட் ஆயிரும். பிரெயின் ராட் இல்ல ஆல்ரெடி அது நீங்க ஸ்க்ரால் பண்ணாலே தெரியும். சிலர் இந்த கிராமத்துல எல்லாம் பாக்குறேன், பெண்கள் எல்லாம் பாக்குற வீடியோஸ் இதெல்லாம் பார்த்தா யாரோ ஒருத்தங்க குடும்பத்தை வச்சுக்கிட்டு காமெடி பண்றாங்க. அது பாக்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு அவங்க பேசுறது, இந்த காமெடி பண்றதுலாம் கிறுக்கனுங்க மாதிரி பேசிக்கிட்டு முட்டாள் மாதிரி நடந்துக்கிட்டு அப்படி பண்றானுங்க. அதெல்லாம் உட்காந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க கிராமங்கள்ல. இப்போ என்ன ஆகும்? பிரெயின் ராட் சொசைட்டியா மாறிக்கிட்டு இருக்கோம். சரி, ஹவு டு பிரேக் அன் அல்காரிதம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு யோசிச்சிருக்கீங்களா? இதில் மாட்டாம, இது யூடியூப் மட்டும் சொல்ல, இன்ஸ்டாகிராம் இதில் மாட்டிக்காம எப்படி இருக்கிறது? அதில் மாட்டிக்காம இருக்கணும், நம்ம இதுல இருந்து வெளியில வரணும், வேற வழியே இல்லை. எப்படிங்க வெளில வர முடியும்? இல்லைங்க, அதாவது எப்படின்னா ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலுன்னு வாழணும். ஓகே. ஸோ பேசிக்காக என்னன்னா இப்போ வந்துட்டு மாறி 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 நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களுக்கு உள்ள போகிறதுக்கு முயற்சி பண்ண தேடல். இப்போ உங்களுக்கு யூடியூப்ல ஒரே ஒரு சின்ன ப்ளஸ் இருக்கு. அது என்ன ப்ளஸ்னா, 10 விஷயம் அவங்க வட்டத்துக்குள்ள காட்டுதுன்னா 11வது விஷயம் வேற ஒன்று காட்டும். அந்த 11வது விஷயம் சம்பந்தம் இல்லாம ஒன்று காட்டுதுல, அதை கொஞ்சம் கிளிக் பண்ணி உள்ள போய் பாருங்க. புரியுதா? அது வந்து இன்னும் கொஞ்சம் வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போகும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் ரேண்டமாக வர சில விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க உள்ளே போங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் வருதுன்னா அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் உள்ளே போங்க. ஸோ இந்த மாதிரி உங்களை முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். உங்களோட ஐடியாலஜிக்குள்ளேயோ இல்லை உங்களுடைய வட்டத்துக்குள்ளேயோ மட்டுமே இல்லாமல் வெவ்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஆர்வத்தை வளர்த்துக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆர்வத்தை வளர்த்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தேடி போகிறது தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் மீடியமாக இருக்குது. நீங்கள் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டர்லலாம் பார்க்க முடியும்னா கூட வீடியோ பிளாட்ஃபார்மில் இவங்களோட இரா வந்து இன்னும் எவ்வளோ நாள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை வீடியோ பிளாட்ஃபார்ம்ங்கிறது இல்லை இவங்களோட இரா, ஏன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு காம்படிட்டர் இன்னும் வந்து இவங்க கிட்ட கூட வர இப்போ வரைக்கும் வரலைங்க. சொன்னேன் இப்போ வரைக்கும் இன்னும் பறக்கல எவனும். யூடியூபுக்கு காம்படிட்டராக இப்போ வரைக்கும் யாரும் பெருசாக சைன் ஆகலை. மேபி யூடியூப்பில் இந்த மாதிரி சில கிறுக்குத்தனங்கள் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகி அது மூலிமா வேறு யாராவது வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, புரியுதா? ஆனால் இப்போ வரைக்கும் அது இல்லை. ஏன்னா இவங்களோட யூடியூபோட அந்த மணி கான்செப்டும் வந்துட்டு ஆக்சுவலாக யூனிக். ஏன் யூனிக்னா, கிரியேட்டர்ஸை வந்து அவன் வந்து சும்மா பயன்படுத்தலை, அவங்களோட கிரியேஷனுக்கும் அவன் ஒரு பங்கை கொடுக்குறான், ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறான். ஸோ இந்த இதுதான் வந்து யூடியூப்பை சர்வே பண்ண வச்சுட்ருக்கு. ஓகே, புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வீடியோ போடுங்க, உங்களுக்கு சின்ன பங்கு கொடுக்குறேன், ஒரு வீடியோக்குன்னு கணக்கு வாங்கிக்கோங்க. இப்படிலாம் எனக்காவது சப்போஸ் சிஸ்டத்தை மாற்றினான்னு வைங்க, அப்போ அடி வாங்கிடும் யூடியூப். ஓகே. ஆனால் அவன் இப்போ என்ன பண்ணுறான்னா, எனக்கு வர விளம்பரதாரர்கள் எவ்வளோ காசு கொடுக்குறாங்களோ அந்த விளம்பரத்துலேருந்து ஒரு பர்சன்டேஜ் அவனுக்கு கொடுத்துட்றேங்கிறான். கரெக்டாக? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பெரிய கார்பரேட்டு, அந்த கார்பரேட் கம்பெனி வந்து உங்கள் வீடியோவில் ஒரு விளம்பரத்துக்கு ஒரு விளம்பரத்தை போடுது. அந்த விளம்பரத்தை 5000 பேரோ 10,000 பேரோ பார்க்குறாங்கன்னா, அந்த 5000 பேர் 10,000 பேர் பார்த்ததுக்கு அந்த கம்பெனி யூடியூபுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணும்ல, அந்த பேமெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுத்துட்றான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கும் அதில் லாபம், உங்களுக்கும் அதில் லாபம், கம்பெனிக்கும் அதில் லாபம். ஸோ 3 பேரும் பெனிஃபிட் ஆகிற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் மாடல் இதனால சக்ஸஸாக போயிட்டு இருக்கு. இந்த இதுல இந்த 3 பேர் பெனிஃபிட்ல யாராவது ஒருத்தவங்களோட பெனிஃபிட் இங்க கேள்விக்குறி ஆச்சுனாலும் சேலஞ்ச் ஆயிரும், வேற ஒன்று வந்துடும். ஸோ இது இப்போ வரைக்கும் யூடியூப் வந்து இந்த மாடலை வந்து கரெக்டா வச்சு மெயின்டைன் பண்றாங்க. இதுல அவன் பிரச்சனை பண்ணல. இதை இன்னும் கூர்மைப்படுத்துறதுக்கு தான் அவன் என்ன பண்றான், அந்த வட்டங்களை உருவாக்குறான். அவன் சஸ்டெயின் ஆகிறதுக்கு அந்த கம்யூனிட்டிஸ் உருவாக்குறான். ஸோ இதுதான் அவன் சேஞ்ச் பண்ணியிருக்கான ஒழிய, நான் சொன்ன இந்த பேசிக் அவன் என்னைக்கு மாத்துறானோ அன்னைக்கு அடிபட்டுருவான். ஆனால் இந்த பேசிக் அவன் மாற்றலைனாலும் மாற்ற வேண்டிய சிச்சுவேஷன் நோக்கி அவன் வந்துட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா, கிரியேட்டர்ஸ் அதிகரிச்சிட்டாங்க, வியூவர்ஸுக்கு ஈக்குவலாக கிரியேட்டர்ஸ் வராங்க. இப்போ பிஸ்னஸோட அந்த பிஸ்னஸ் பண்ற இடம் பெருசாயிருச்சு. அப்போ கிரியேட்டர்ஸ் அதிகரிக்க 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 அத்தனை பேரையும் அவன் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அவனால பண்ண முடியல, அத்தனை பேருக்கும் வியூஸை கொடுக்கறதுக்கு அவனால பண்ண முடியல. அப்போ என்ன ஆகுனா, வியூஸ்லாம் குறைய ஆரம்பிக்கும். வியூஸ் குறைய ஆரம்பிக்கும், ஆடுக்கான ரெவன்யூ குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஓவராலாக எல்லாருக்குமே ஒரு டிக்ளைன் வந்து இங்கே ஏற்படும். இதுதான் எப்படி இவங்க யூடியூப் வந்து அடுத்து சரி செய்ய போறாங்கன்னு தெரியல. இதுக்கு தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இவங்க எல்லாத்தையும் பார்க்க வச்சா வியூஸ் எல்லாருக்கும் குறையுதா, நம்ம என்ன பண்ணுவோம், கம்பார்ட்மெண்ட்டாக பண்ணி டப்பாவை அடைச்சி விட்டுருவோம், அவன் அதுக்குள்ளே இருக்கட்டும், வெளியில் வந்து பார்க்க வேணாம், அதுக்குள்ளே சுற்றிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கடா, அட்லீஸ்ட் வியூஸ் ஒழுங்காக கொடுங்கடான்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. பட் இது வந்து நம்மளை பிரெயின் டாட் ஆக்கிட்டு இருக்கு. அப்போ காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எதையுமே புரிஞ்சுக்க முடியாத ஒரு முட்டாள் கூட்டமாக மாறி நிற்போம். ஓகே, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ கடைசியாக ஒரு மேட்ரு,
டிவியில் ஆபாசம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான நாடுகளில் பார்க்க முடியாது. அப்புறம் இணையதளம் அப்படிங்கிறதுல வந்து அதுக்கான நிறைய வழி இருந்துச்சு. யூடியூப்ல கொடூரமான வீடியோஸ்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கைட்லைன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ திருப்பி அவங்களும் செக்ஸை நோக்கி போகிறாங்க. ஸோ அது என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை இப்போ என்னன்னா இப்போ நியூடிட்டிங்கிற ப்ரோக்ராம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் இது வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கவர்ச்சியாக காட்டுறது எல்லாமே அவங்க ஓரளவுக்கு இது பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அதுக்கான வரையறைகளை குறைச்சி இப்போ யூடியூப்ல ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெண்கள் வந்து மார்பகங்களை காட்டுறது வந்து அவங்களோட ரைட்ஸ்னு கொண்டு வரான். அது நியூடிட்டிங்கிறது மாதிரி அது அவங்களோட ரைட்ஸ்னு கொண்டு வரான். ஸோ இப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா ஓப்பன் இது காட்டுற மாதிரி வீடியோஸ்லாம் வந்து யூடியூப்ல பிளாக் ஆக மாட்டேங்குது. அது பாட்டு அங்கே இருக்குது. ஸோ பேசிக்காக ஒன்றும் ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறது தப்பான விஷயம் கிடையாதுங்க. ஆனால் அதில் வீடியோ எடுக்க வேண்டிய அவசியம் என்னங்க? ப்ராட்காஸ்ட் பண்ணணும். அது எதுக்கு லைவ்ல காட்டணும்? அது என்ன குழந்தை பால் குடிக்கிறது எப்படின்னு எங்களுக்கு தெரியாதா? எல்லாரும் அதே மாதிரி பால் குடிச்சு வந்தவங்க தானே. அது எல்லாரும் தெரியறது தானே. அவங்க வீட்டில் இருக்க பெண்கள் பால் கொடுக்குறாங்க, அவங்க அம்மாக்கள் பால் கொடுக்குறது. இது தெரியும். இது எதுக்கு வீடியோ ஆக்கணும்? வீடியோ ஆக்கி என்ன பண்ண போறீங்க அப்படி? ஸோ பேசிக்காக என்னன்னா ஒரு 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 தப்பு இல்லாத ஒரு விஷயம், ஆனால் அது வேணும்னே தப்பான விஷயத்துக்கு ஒரு பேக் அண்ட் ஒரு தப்பான ஒரு இதாக மாற்றி கொண்டு போய் சேர்க்குற வேலை நடக்குது இல்லைங்க. ஸோ இது இப்படி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபைன் பேக் ஃபயர் ஆகுது. ஸோ இது வந்து A to Z டாபிக். இதை வந்து என்ன ஆகுங்கன்னா வந்துட்டு இதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஓகே நியூடிட்டி அப்படின்னா அது ஓவராலாக நியூடிட்டினா நியூடிட்டி எப்படியோ அப்படி தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த ஆக்ட்டுக்கு நியூடிட்டி வேறு, அந்த ஆக்ட்டுக்கு நியூடிட்டி வேணும்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இதே யூடியூபு சில வருஷத்துக்கு முன்னாடி இந்திய சிலைகளை காட்டினீங்கன்னா பிளாக் பண்ணிடுவான். ஐயோ, ஏன்னா இந்திய சிலையில் நியூடிட்டி இருக்குன்ட்டு. ஆனால் கிரேக்க சிலைகளை அலோவ் பண்ணிட்டு இருந்தான். லூசுத்தனமாக இருக்குது. கிரேக்க சிலைகள் அலோவ்டு இருந்துச்சு. இந்திய சிலைகள் காட்டும்போது பிளாக் ஆயிடுச்சு. ஏன்னா இதில் நியூடிட்டிங்கிறான். அவனும் நியூடிட்டி தான். அவங்களுக்கு தெரியும்ல கிரேக்க சிலைகள் எப்படி இருக்கும்னு. அந்த நியூடிட்டி அலோவ்டு, அந்த சேனல்ஸ் பிளாக் ஆகலை. ஸோ இப்படிலாம் ஒரு மாதிரி தப்பாக புரியுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லூசுத்தனமாக பண்ணிட்டு இருந்தான். அவனோட ஊருக்கு இதை விஷயத்த ஆர்ட் ஃபார்மாக பார்த்தான். இங்கே இருக்கிற விஷயத்த வந்து ஆர்ட் ஃபார்மாக பார்க்க மாட்டேன், அது ஃபீமேல் நியூடிட்டின்னு சொல்லி பிளாக் பண்ணான். இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா சரி இது எதை இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னோடனே இப்போ எதுக்குமே பிளாக் பண்ணுறதே இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரைபல்ஸை பற்றி காட்டும்போது அவங்க வந்து செமி நியூடாக வராங்க. ட்ரைபல் வீடியோஸ்லாம் பாருங்கள், ட்ரைபல் செமி நியூடாக வீடியோஸ் இருக்கும். பட் ஆனால் பிளாக் ஆக மாட்டாங்க. ஏன் பிளாக் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களோட ரைட்ஸ்ன்னு கொண்டு போயிடுறான். அதே போல் இந்த எல்ஜிபிடிக்கு இந்த மார்ச் ஃபர்ஸ்ட்ல அந்த வீடியோஸ்லாம் பிளாக் இல்லாமல் இருக்குது. கேட்டால் அவங்களோட ரைட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நியூடிட்டிக்கு இவன் வரையறை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த இதுக்கு நியூடிட்டினா அது ஓகே, இந்த இதுக்கு நியூடிட்டினா அது ஓகே இல்லை. ஸோ நியூடிட்டினாவே ஓகே இல்லைங்கிற கான்செப்டே மாறிப்போச்சு. ஃபைன், புரியுதா? ஸோ இந்த மாதிரி இவன் மாற்றிக்கிட்டே இருக்கான். இவன் அவனும் கார்பரேட் தானே, அவனுக்கு வீடியோ வியூஸ் போனால் போதும். அது எப்படி வியூஸ் போதும்னா இப்போ ஒரு எச்சத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது தமிழ் சமூகத்திலே நிறைய பேர் பண்ணுறாங்க. கொண்டாட்டிகளை வச்சு பொழப்பு ஓட்டுறாங்க. இதில் என்னடா நீங்களாம் எதுக்குடா கல்யாணம் பண்ணீங்க, எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? ஒருத்தெல்லாம் வந்துட்டு தான் பொண்டாட்டி அப்ஜெக்டிஃபை பண்ணி தான் சம்பாதிக்கிறான். அது அவனுக்கே தெரியும், அந்த பொண்டாட்டிக்கும் தெரியும். எப்படி இது என்னது, இது என்ன கலாச்சாரம், இது லைஃபா? இது கேவலம் இல்லையா? அவன் வைக்கிற கேமரா ஆங்கிள், அவன் மனைவியை மனைவிங்க கல்யாணம் பண்ண மனைவிங்க அதை அவன் அப்படி காட்டி அவன் காசு பார்க்குறான். கேரளாக்காரங்க மாதிரி கிளம்பிடுவாங்க போலங்க இவங்க. நீங்கள் நம்ப முடியல, நியாயப்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க, நியாயப்படுத்திட்டு இருப்பானுங்க போல. அப்படியே நான் பார்க்குறேன், அது அப்படியே அப்பட்டமாக போகுது. அது அப்பட்டமாக தெரியுது, அவங்க தெரிஞ்சே தான் பண்ணுறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி ஆங்கிள் வைக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி தம்ப்நெயில் வைக்கிறது, டபுள் மீனிங்கில் பேச வைக்கிறது, ரொம்ப ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிரெயின் ராட் சொசைட்டியாக ஒரு மூளை அழுகி போன ஒரு குப்பை கூட்டத்தை தான் உருவாக்கும். ஆல்ரெடி இப்படி தான் உருவாக்கிட்டு இருக்கு. கஞ்சா குடிக்கைகளும் பொம்பளை பொறுக்கிகளும் உருவாக்கி தள்ளிட்டு இருக்காங்க. இல்லை யூடியூப் பற்றி மட்டும் நம்ம பேசல, விஷுவல் மீடியமோட பாஸ்ட், ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர் பற்றி பேசியிருக்கோம். அதில் நிறைய விஷயங்கள் வந்து ஆக்சுவலாக ரொம்ப பெரிய டாபிக். இல்லை சுருக்கி பேசிட்டு இருக்கோம். அவங்கள மாதிரியே நம்ம ஒரு பட்டத்துக்குள்ள அடைச்சிட்டேன் நான். மிக்க நன்றி பாரி. நன்றி.